வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் செட்டப் சேனல். நம்ம சேனலில் நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான டெய்லி அனாலிசிஸ் தென் ப்ரொடக்ஷன்ஸ் தாங்க பார்த்துட்ருக்கோம். தென் ஆப்ஷன்ஸ் பையிங்கான பர்டிகுலர் செட்டப்ஸும் நம்ம சேனலில் நம்ம எவ்ரிடே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம எவ்ரிடே ப்ரொவைட் பண்ணுற செட்டப்ஸை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி ட்ரேடிங் வியூவில் இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிடுங்க. மேக் பண்ணிவிட்டு நம்ம லைனில் நமக்கு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ ப்ராப்பரான கன்ஃபர்மேஷனுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ப்ராப்பரான பிரேக் அவுட் ஆர் ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே போதும். ஷியோராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரி டே மார்க்கெட் மொமெண்டமும் போயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க இப்போ பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான மண்டேக்கான ஃபுல் கிளியர் அனாலிசிஸ் பார்த்துட்டு தென் நாளைக்கு டியூஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நிஃப்டி 50க்கான இன்னைக்கான அனாலிசிஸ், மண்டேக்கான அனாலிசிஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ நம்ம எப்போவும் ரெகுலராக ஃபாலோ பண்ணுற விஷயம் தான். ஸோ ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் எந்த ஒரு ட்ரேட்ஸுமே நம்ம பை பண்ண மாட்டோம். என்ட்ரியோட பெஸ்ட் டைமாக நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸை நம்ம சூஸ் பண்ணுறது கிடையாது. தென் என்ன பண்ணுவோம், ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் நமக்கு வேணும். ஸோ நம்ம லைனில் நமக்கு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் நமக்கு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன். ஸோ இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் 24283 நீங்கள் உங்கள் ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ இங்கே நீங்கள் பை பண்ணியிருப்பீங்க, இதோட க்ளோசிங் வேல்யூவில் நீங்கள் பை பண்ணியிருப்பீங்க. ஸோ பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மொமெண்டம் கொடுக்கல இல்லையா. நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட் என்னாச்சு அப்படின்னா வந்துட்டு ஒரு 51 பாயிண்ட்ஸ் வரைக்கும் வந்துட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆக்சுவலி. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட கன்ஃபர்மேஷன் கேண்டலோட பிஃபோர் கேண்டலோட லோவில் நீங்கள் ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 24232 வரைக்கும் நீட்டாக இங்கே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு ஒரு 51 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் நமக்கு. ஸோ இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட். தென் செகண்ட் ட்ரேட் போகலாம். செகண்ட் ட்ரேட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுவோம். கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது சேம் லைனில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இங்கேயும் வந்துட்டு நமக்கு டவுன் ட்ரெண்ட், ஆக்சுவலி பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன், டவுன் ட்ரெண்டில் ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவில் நம்ம பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ரைட், 24175 நீங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து இதோட லோ வரைக்கும் ஒரு மினிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோடு நீங்கள் நீட்டாக உங்களோட செகண்ட் ட்ரேடை கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஸோ ஆக்சுவலி வந்துட்டு ஒரு மினிமம் ஒரு மினிமமான 33 பாயிண்ட்ஸ் வரைக்கும், ஓகே, ஒரு 33 பாயிண்ட்ஸ் ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கோடு நீட்டாக நீங்கள் வந்துட்டு எக்ஸிட் ஆகிருக்கலாம். இது நம்மளோட செகண்ட் ட்ரேட். தென் தேர்ட் ட்ரேட் பார்க்கலாம். அகைன் வந்துட்டு மார்க்கெட் மூவ் வந்து அப் ட்ரெண்ட்ஸில் இருந்தது. தென் நம்ம லைனில் டச் ஆகிட்டு ரிவர்ஸ் ஆகிட்டு இங்கே ஒரு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் இருந்தது இல்லையா. ஸோ ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன்ஸ்க்கு கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். ஷூராக வந்துட்டு ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆக முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரிவர்சல் கன்ஃபர்மேஷன். ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணியிருப்பீங்க. இதோட க்ளோசிங் வேல்யூவில் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 24204 நமக்கு இப்போ டவுன் கன்ஃபர்மேஷன். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், புட் ப்ரைஸில் நம்ம பை பண்ணுவோம். ஸோ பை பண்ணி நீங்கள் வந்து ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே எந்த மார்க்கெட் பார்த்தீங்களா கொஞ்சம் வாலடைல் மொமெண்டம் இருந்தாலும் கூட ஃபைனலி நமக்கு வந்துட்டு ஃபுல் டவுன் ட்ரெண்ட்ஸ் தான் மூவ் இல்லையா. ஸோ சப்போஸ் நீங்கள் இங்கே அட்டன் பண்ணிட்டு நீங்கள் இதை வந்து இதோட இந்த லைனவே நீங்கள் உங்கள் டார்கெட்டாக செட் பண்ணியிருந்தாலும் நீட்டாக அச்சீவ் ஆகிருக்கும். ஸோ அதை விட நம்ம மேக்ஸிமைஸாகவே எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஸோ 24007 வரைக்கும் ஒரு 117 பாயிண்ட்ஸ், ஒரு 117 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் உங்கள் ப்ராஃபிட் புக்கிங்கை மேக்ஸிமைஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்க முடியும். இது நம்மளோட தேர்ட் ரேட். ஸோ நம்மளோட எவ்ரி டே செட்டப்ஸ் வந்துட்டு அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சிச்சுவேஷன்ஸ் பேஸ் பண்ணி நம்மளோட ட்ரேட் மூவ் இருக்கும். ஸோ அதனால தான் நான் எப்பவுமே சொல்ல போத் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்க அப் ட்ரெண்ட் அண்ட் டவுன் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு ப்ராப்பரான நம்ம லைன் கன்ஃபர்மேஷன்ஸுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஷியோராக வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரி டே மொமெண்டமும் போகும். ஸோ நிஃப்டி 50யோட நம்ம அட்டன் பண்ணது ஒன்லி 3 ட்ரேட்ஸ் தான் இன்றைக்கி ஸ்டேட்டஸ் பார்த்தோம் அப்படின்னா. ஸோ ஓவரால் ஒரு 150 பாயிண்ட்ஸ் வரைக்கும் உங்கள் ப்ராஃபிட் புக்கிங்கை நீங்கள் மேக்ஸிமைஸ் பண்ணியிருக்கலாம். சிமிலர்லி நமக்கு வந்துட்டு என்ன ஆயிடுச்சு, இங்கே வந்துட்டு ஒரு ஃபஸ்ட் ட்ரேடே நமக்கு வந்துட்டு ஒரு ஸ்டாப் லாஸும் ஹிட் இல்லையா, ஒரு 51. ஸோ ஓவரால் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் உங்கள் ப்ராஃபிட் புக்கிங்கை மேக்ஸிமைஸாக எடுத்துகிட்டு போயிருக்கலாம். இன்றைக்கான ஸ்டேட்டஸ், மண்டேக்கான ஸ்டேட்டஸ் ஒன்லி ஃபார் நிஃப்டி 50. ஸோ நெக்ஸ்ட் வாங்க நம்ம பேங்க் நிஃப்டிக்கான இன்றைக்கான மண்டேக்கான ஒரு அனாலிசிஸும் பார்த்துலாம். தென் போத்க்கான நம்ம ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறது ஆஃப்டராக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேங்க் நிஃப்டிக்கான அனாலிசிஸ் பார்த்துடலாம் வாங்க. ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தோன்னா சேம் தான் இல்லையா. ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேட்ஸுமே பை பண்ண மாட்டோம் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் இந்த ட்ரேட்ஸ் அட்டன் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் நம்ம ப்ராப்பர் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுவோம். இங்கேயும் நமக்கு அழகாக அப் ட்ரெண்ட்ஸில் இங்கே நமக்கு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் இருந்தது இல்லையா. இதை தான் நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணியிருப்பீங்க. இதோட க்ளோசிங் வேல்யூவான 55392 உங்கள் பையிங் ப்ராசஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கேருந்து இதோட ஃபுல் அண்ட் ஃபுல் கொஞ்சம் அப் மூவ் தான் இருந்தது இல்லையா. அப் ட்ரெண்டில் தான் நமக்கு மொமெண்டம் இருந்தது. ஸோ 55601 வரைக்குமே வந்துட்டு நீங்கள் ஒரு 209 பாயிண்ட்ஸ் வரைக்குமே வந்துட்டு உங்கள் ப்ராஃபிட் புக்கிங்கை நீங்கள் மேக்ஸிமைஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்க முடியும். இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட், சிங்கிள் ட்ரேட். ஓகே,
ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் ட்ரேட் பார்க்கலாம். செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இங்கே இல்லையா, நெக்ஸ்ட் உடனே நமக்கு கன்ஃபர்மேஷன் இருந்தது, டவுன் ட்ரெண்ட் மொமெண்டம் இருந்தது. பட் ரிவர்ஸில் நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன். ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணியிருப்பீங்க. இதோட க்ளோசிங் வேல்யூவான 55438 நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். பட் இங்கே என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். பட் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கே கொஞ்சம் கூட மொமெண்டம் கொடுக்கல. சடனாக இங்கே நமக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் இல்லையா. ஸோ ஒரு 124 பாயிண்ட்ஸ் வரைக்கும் இங்கே சடனாக நமக்கு ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆச்சு. இது நம்மளோட செகண்டரி. தென் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் லாட் ஆஃப் வாலடைல் சிச்சுவேஷன். ஸோ கொஞ்சம் ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வாலடைல் மொமெண்டம் இருக்கும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணி ப்ராப்பராக அட்டென்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் இங்கே தான். ப்ராப்பரான ஒரு கன்ஃபர்மேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே தான் நமக்கு வந்துட்டு ஒரு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ இப்போ இங்கே என்ன ஆச்சு அப்படின்னா டவுன் ட்ரெண்ட்ஸில் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன். ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 55190 நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ அகைன் நீங்கள் புட் ப்ரைஸில் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து இதோட லோ வரைக்குமே நம்மளோட நெக்ஸ்ட் டார்கெட் லைனை நீட்டாக அச்சீவ் ஆகிட்டு எக்ஸிட் ஆகிருக்கலாம் நீங்கள். ஸோ 54727 வரைக்குமே வந்துட்டு ஒரு 463 பாயிண்ட்ஸ் வரைக்கும் உங்களோட ப்ராஃபிட் புக்கிங்கை நீங்கள் மேக்ஸிமைஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட முடியும். ஸோ அந்தளவுக்கு நம்மளோட எவ்ரி டே செட்டப்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் நமக்கு கொடுத்துட்டே இருங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம செட்டப் பற்றின அக்யூரசி லெவல் பற்றி ஷேர் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க இப்போ வந்துட்டு ஓவரால் பேங்க் நிஃப்டி ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 548 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட் புக்கிங். அட் த சேம் டைம் நமக்கு ஸ்டாப் லாஸும் ஹிட் இல்லையா. ஸோ இங்கே நம்மளோட செகண்ட் ட்ரேட் வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட். ஸோ ரெடியூஸ் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு 424 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் பேங்க் நிஃப்டியோட மண்டேக்கான ஸ்டேட்டஸும் நமக்கு கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ ஓவரால் இங்கே 424 ஆல்ரெடி அங்கே ஒரு 100. ஸோ பேங்க் நிஃப்டி நிஃப்டி 50 சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா 524 பாயிண்ட்ஸ் வரைக்கும் உங்களோட ப்ராஃபிட் புக்கிங்கை இன்றைக்கி மண்டே ஸ்டேட்டஸில் ஒரு மேக்ஸிமைஸ் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போயிருக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு நம்மளோட எவ்ரி டே செட்டப்ஸும் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஸோ நம்மளோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். நம்மளோட ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸில் ப்ராப்பராக பை பண்ணுங்கள். எவ்வளோ வாலடைல் சிச்சுவேஷன்ஸ் இருந்தாலும் நமக்கு வந்துட்டு சூப்பராக நீட்டாக நம்ம வந்துட்டு மார்க்கெட்டில் ட்ராவல் பண்ண முடியும். மினிமம் ப்ராஃபிட் புக்கிங் ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங்கோட மேக்ஸிமம் நம்ம ப்ராஃபிட் புக்கிங்கில் தான் ட்ராவலே பண்ணுவோம். இந்த மாதிரி தான் எவ்ரிடே ஸ்டேட்டஸுமே இருக்கும். ஓகே, ஸோ வாங்க தென் பேங்க் நிஃப்டி 50க்கான ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் நம்ம டியூஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறத நெக்ஸ்ட் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நிஃப்டி 50க்கு நம்ம நாளைக்கு டியூஸ்டே ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நாளைக்கு மார்க்கெட் மூவ் அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 24185, 242 34, 243 13, then 243 87, 244 57, 245 22, 246 10. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய அப் ட்ரெண்ட்ஸ்க்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் ஃபார் நிஃப்டி 50. சிமிலர்லி வாங்க டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கும் ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் பார்த்துலாம். ஏன்னா போத் டார்கெட்ஸ் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ப்ராப்பராக ட்ரேடிங் இல்லை ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணி உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஷூராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் உங்களோட எவ்ரிடே மொமெண்டமும் இருக்கும். ஸோ இப்போ டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கான டார்கெட்ஸ் பார்த்துடலாம். 24077, 23925, 238 61, 237 41, 236 54, then 23555, finally 23456. ஸோ இது வந்துட்டு நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய நிஃப்டி 50க்கான ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் ஃபார் அப் ட்ரெண்ட்ஸ் அண்ட் டவுன் ட்ரெண்ட்ஸ் போத் பார்த்தாச்சு இல்லையா. ஸோ போத் டார்கெட்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். ட்ரேடிங் வேலை ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன்ஸில் உங்கள் பையிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஷியராக வந்துட்டு ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நம்மளோட டெய்லி மூவ் போயிட்டுருக்கு. ஸோ வாங்க நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டிக்கு நாளைக்கு டியூஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறதையும் இப்போ பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டிக்கு நம்ம நாளைக்கு டியூஸ்டே ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் நம்ம பார்த்துலாம்.
ஃபர்ஸ்ட் அப் ட்ரெண்ட்ஸ்க்கு பார்த்துடலாம். 55039, தென் 55330, 55814, 56170, 56420, 56642. ஸோ இது நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய பேங்க் நிஃப்டிக்கான அப் ட்ரெண்ட் டார்கெட்ஸ். சிமிலர்லி டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 54788, 54517, 54149, 53817, then 53520, finally 53264. ஸோ இதுதான் நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் ஃபார் பேங்க் நிஃப்டி. ஸோ போத் பார்த்தாச்சு இல்லையா, நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டிக்கான போத் டார்கெட்ஸுமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ அனாலிசிஸும் பார்த்தாச்சு. இந்த ப்ராப்பரான டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிடுங்க. ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸில் அவங்க பையிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஷியராக வந்துட்டு ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரிடே மார்க்கெட் மொமெண்டமும் போயிட்டுருக்கு. ஸோ நாளைக்கு மார்க்கெட் மூவ் எப்படி இருக்குங்கிறத வந்துட்டு நாளைக்கான அனாலிசிஸ் வீடியோ பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். நாளைக்கு நிஃப்டி 50 எக்ஸ்பைரியும் கூட. ஸோ சேஃபாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட்ஸ் கொடுங்க. லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.